வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் சொல்ல ஆரம்பித்தாலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. திரும்பவும் சின்ன குழந்தையா போயிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. படிக்கிறப்பையும் வரும், பேசுகிறப்பையும் வரும், இதை பற்றி சொல்கிறப்பையும் வரும். வழக்கப்படி அந்த மன்னன் அரியணையில் ஏறப்போனான். அங்கேருந்து அந்த பதுமை சிரிச்சிட்டு அதெல்லாம் ஏறக்கூடாதுன்னுச்சு. ஏன், எங்கள் அரசனுக்குரிய குணங்களில் ஏதாவது உனக்கு இருந்தால் தானே அதில் ஏறலாம். அப்படி என்ன உங்கள் அரசனுடைய குணம்? இது வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே தான் வர்ற, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கும் சொல்லுன்னா. உடனே அவர் சொல்ல ஆரம்பித்தா, விக்ரமாதித்தன் நாடார் மாதம் முடிஞ்ச உடனே காடார் மாதம் போய் பார்ப்பதற்காக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரையை நோக்கி போகிறான். இப்போ நான் அந்த காசி போயிட்டு வந்தப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, பெரும்பாலான கதைகள் இந்த கங்கை கரையில் நடக்கிறத படிக்கிறோம். அந்த கங்கை கரையில் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெண் என்ன பண்ணால், அலறி சத்தம் போட்டான். என்னன்னு பார்த்தா, அவனுடைய கணவனாகிய கோவிந்தையர் என்கின்ற அந்தணனை கங்கையில் இருந்த முதலை பிடிச்சிக்கிடுச்சு. முதலை பிடி சாதாரண இல்லை, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது அப்படின்னு பழமொழி இருக்குது. அவள் ஓடி போய் பலரை உதவி கூப்பிட்றா, அரண்மனைக்கே போய் கூட பார்க்குறா, யாரும் இது பண்ண முடியல. இதுக்குள்ளே இவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், கதறி துடிக்கிறதை பார்த்துட்டு இவன் உள்ளே குதித்து, யார், விக்ரமாதித்தன் உள்ளே குதித்து அந்த முதலையை கொன்று அந்த அந்தணனை காப்பாற்றுறான். உடனே அவள் காலில் விழுகிறா. அந்த அந்தணனும் நன்றி செலுத்துகிறான். செலுத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். யார், கோவிந்தையருங்கிற அந்தணன் விக்ரமாதித்தன்ட்ட கேட்குறான். விக்ரமாதித்தன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறா, நான் உதவிக்காக உதவி பெறது வழக்கம் இல்லை, நான் கடமையை செய்கிற மாதிரி செஞ்சேன், நான் எனக்கு வேணாம். அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது உதவி பெற்றுக்கொள்ளணும். வேண்டாம் அப்படின்னா நான் திருப்பி ஆற்றுல விழுந்து சாக போகிறேன் அப்படின்னு ஓடுறான். அவனை நிப்பாட்டி, சரி, நீர் கற்ற வித்தைகளுள் மந்திரங்களுள் உயர்ந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. உடனே அந்த அந்தனும் தயங்காது, அது அரிய மந்திரமாக இருந்தால், தான் வாழ்நாள் முழுவதும் முயன்று பெற்ற மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மந்திரத்தை விக்ரமாதித்தனுக்கு சொல்லி, இதை நீ சொன்னேன்னா விண்ணுலகத்திலேருந்து விமானம் வரும், அதில் ஏறி போய் நீ விண்ணுலகத்தை பார்த்துட்டு வரலாம். சரின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் போகிறப்ப காட்டுப்பகுதியில் போன உடனே அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. அதனுடைய நிழலில் உட்கார்ந்தான் விக்ரமாதித்தன் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே அதிலிருந்து ஒரு பெரும் உருவத்தோடு ஒரு ராட்சசன், பிரம்மராட்சசன் கீழே குதித்து உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னோடனே சற்றும் தயங்காத விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திரவாளை எடுத்து அதை வீழ்த்த போனான். மனிதனாகி நீ என்னை கண்டு அஞ்சவில்லையே என்று சொன்ன அந்த பிரம்மராட்சனுடைய உருவம் மாறிச்சு. யார் நீன்னு கேட்டான். நான் ஒரு தேவலோகத்தில் இருந்தவன், எனக்கு ஒரு சாபம் ஏற்பட்ட போது நான் இங்கே ஒரு முனீஸ்வரருடைய சாபம் ஏற்பட்டது, பசி தாகம் இதோட நீ அலைய வேண்டும், இவ்வளோ நாட்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு கேட்டேன். எந்த மனிதன் உன்னை கண்டு அஞ்சாமல் இருக்கிறானோ அவன் வருகிற போது உனக்கு சாப விமோச்சனமாகும் சொன்ன உடனே, அதே மாதிரி நடந்தது இன்றைக்கி. நீங்கள் என்னை கண்டு பயப்படல, என் உருவம் மாறிடுச்சு, என் சாபம் நீங்கிருச்சு சொன்ன உடனே, சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் விக்ரமாதித்தன். நீர் அந்த முதலையிலிருந்து காப்பாற்றிய போது அந்தணத்தில் ஒரு மந்திரத்தை கேட்டீர், அதை எனக்கு சொல்லித்தர முடியுமா? சற்றும் தயங்காது அரசன் கற்றுக் கொடுத்தார். உடனே அந்த இந்திர விமானம் வந்தது. அந்த விண்ணிலிருந்து வந்த அந்த பழைய மனிதன் மீண்டும் விண்ணுக்கே சென்றான். கதை இப்படி முடியுது. இதில் என்ன பார்த்திங்கன்னா, விக்ரமாதித்தன் உதவி செய்கிற போது எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டான். அது நம்ம திருக்குறளில் கூட ஒன்று உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம ஏழைகளுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் கொடை, மற்றதெல்லாம் எதிர்பார்ப்பை நோக்கியதுங்குது. வரியார்க்கு ஒன்று ஈவது ஈகை, மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு. அதுபோல் இந்த இடத்துல விக்ரமாதித்தன் உதவி செய்வதை தன்னுடைய குணமாக கொண்டிருந்தான். உதவி பெறுவதை அவன் விரும்பவில்லை. அரிய மந்திரங்களை கற்றுக்கொண்டான், அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்க தயங்கவில்லை. இதெல்லாம் தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏதாவது கேட்டால், ஐயோ இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு முடிச்சிடுறோம். இல்லைன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் விக்ரமாதித்தனுடைய வரலாறு முழுவதும் என்ன என்றால், அவன் வீரம் மிகுந்தவன் மட்டுமில்லை,
விவேகம் மிகுந்தவனாக இருக்கிறான், இரக்க சிந்தனை உள்ளவனாக இருக்கிறான். காப்பாற்றச் செல்கிற போது யார் எவர் என்று பார்க்காமல் ஓடி சென்று தன் உயிரையும் மதிக்காது காப்பாற்றுகிறான். சில நேரங்கள் தன்னையே பலி கொடுத்து கொண்டு அந்த நாட்டையோ ஊரையோ ஒரு மக்களையோ அவன் காப்பாற்றுகிறான். இதுதான் இந்த கதையினுடைய அடிநாதமாக சொல்லப்படுகிறது. இதை கேட்ட உடனே அரசன் என்ன செய்கிறான், படிக்கட்டில் ஏறல, திரும்பி போயிடுறான். இவ்வாறாக இந்த கதை முடியுது. அப்போ விக்ரமாதித்தன் கதைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வருவது என்ன? வேதாளம் இருந்ததா, விக்ரமாதித்தன் இருந்தானா, விண்ணுலக விமானம் இருந்ததா, அதெல்லாம் காட்டலாம். காலங்காலமாக இத்தகைய செய்திகள் சொல்லப்பட்டு வந்தன. வடநாட்டில் பயணம் செய்கிற போது உஜ்ஜயினி நகரத்தை பற்றி பெருமையாக இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த உஜ்ஜயினி தான் உச்சமாகாளிப்பட்டினம் என்று விக்ரமாதித்தன் ஆண்ட ஊராக சொல்லப்படுகிறது. அவன் பெரும் வீரனாக இன்றைக்கும் போற்றப்படுகின்றான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.